இன்னைக்கு ஸ்டாக் டு ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், ஐஆர்எஃப்சி, ஹாரனா கன்சியூமர், ரஷ்மி பெரிஃபெரிஸ், சிட்டி யூனியன் பேங்க், அதுக்கப்புறமா கிளே கிராஃப்ட் இந்தியா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஸ்டாக் டு ஃபோக்கஸ் ஃபார் வேரியஸ் ரீசன். ஸோ ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வேணும்னா என் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் இருந்தாலுமே குளோபல் மார்க்கெட்டோட சப்போர்ட் நமக்கு இன்னும் இல்லை. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வந்து நேற்று வந்து சவுத் கொரியன் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 8%, அதாவது லோயர் சர்க்கியூட் ஹிட் ஆகி இன்னைக்கு சவுத் கொரியன் மார்க்கெட் 3% பாசிட்டிவாக இருக்குது. பட் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து திரும்பி ரைஸ் ஆகுமானா டவுட்டு தான். ஏன்னா நம்மளது ஆல்ரெடி ஐடி செக்டார்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது. நிஃப்டி 50ல் ஐடி செக்டார் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு அளிக்கிறதுன்றதுனால இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் அன்சர்டனிட்டியாக தான் இருக்கும். மேபி இன்னைக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து வாங்கவும் இல்லை விற்கவும் இல்லை, வெறும் 17 கோடி 17 கோடி தான், 100 கூட கிடையாது, 17 கோடி தான் வாங்கியிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து 600 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நெட் ஃப்ளோ இன்னாக தான் இருந்துச்சு, பட் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கரெக்டாக 11 மணிக்கு செல்லிங் ப்ரெஷர் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து 24,000 ஒரு சப்போர்ட் எடுக்கும்னு நினச்சேன். ஆனால் 24,000 ஆண்ட வந்து சப்போர்ட்டே எடுக்கல. சர்ரனுக்கு வந்து 23,850 சப்போர்ட் எடுத்துச்சு. ஆனால் திரும்பி செல்லிங் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நிஃப்டி 50 வந்து 23,700 ரேஞ்சு, அந்த ரேஞ்சில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ மார்க்கெட் எந்த பக்கம் போகுன்றது இன்னைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். க்ளோசிங் பார்த்தீங்கன்னு கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,824 ரூபா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் 24,000 மார்க்கை வந்து மேலே க்ளோஸ் ஆகணும்னு தான் விரும்புகிறேன். கீழே வீழறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ஓரளவுக்கு குளோபல் இண்டெக்ஸில் வந்து ஏஷியன் மார்க்கெட்லாம் நல்லா தான் பெர்ஃபார்ம் ஆகுது. ஆனால் நிறைய பேர் இது ஏஐ பபுளுன்றாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த சைட் போகுதுன்றத. ஈவெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே சரியான அடி வாங்கியிருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிற டிசிஎஸ் வந்து 3% விழுந்துருக்குது. ஹெச்சிஎல் டெக்னாலஜி, விப்ரோ 4% நேற்றுமே விழுந்துச்சு, இன்றைக்குமே விழுகுது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மன கஷ்டங்களாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல நேற்று செல்லிங் இருந்துச்சுங்க, நல்ல பயங்கரமான செல்லிங் இருந்துச்சு. கே இண்டெக்ஸ் கொஞ்சம் எனக்கு பிரச்சனைகளாகவே இருக்கு. 500 ஏரர் வருது. பென்னி ஸ்டாக்ஸ் 52 வீக் லோலாம் வருது, பென்னி ஸ்டாக்ஸ் வருது. நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இண்டெக்ஸில் வந்து கிட்டத்தட்ட 2 இண்டெக்ஸ் தான் பாசிட்டிவாக இருக்குது. இந்த 2 இண்டெக்ஸும் எனக்கு தெரிஞ்சு ஒன்று விக்ஸாக இருக்கும். ஒன்று ஃபார்மா, இன்னொன்று விக்ஸ், ரெண்டுமே தான் பாசிட்டிவில் இருந்துச்சு. மிச்சம் எல்லாம் நெகட்டிவ் தான். இன்னும் கொடூர நெகட்டிவாக வந்து எது இருக்குது, இருங்க 8% நேற்று விக்ஸ் ஏறிட்டு இருக்குது. மெட்டல் வந்து 3%. மெட்டல் ஆல்ரெடி நல்லா ரேலி கொடுத்துச்சு, அதனால ஃபாலோ ஆச்சுன்னா வருத்தங்கள் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் ஐடி இண்டெக்ஸ் ஏன் இவ்வளோ வருத்தங்கள் கொடுக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிரச்சனையாக தான் தெரியுது ஐடி இண்டெக்ஸு. ஆனால் என்னைக்கு ரிவர்சல் எடுக்கும் தெரில. ரிவர்சல் எடுக்க ஆரம்பிச்சான்னா தலைவன் கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள சர்ன்னு மேலே போனா அது மட்டும் உண்மை, அது மட்டும் நிகசனம். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கிட்டத்தட்ட 4% விழுந்துருக்குது. என்விடியா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஏஎம்டிலாம் 5%, இன்டெல் 6%, ஆரக்கல் 5%, இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் டெக்னாலஜிக்கல் ஸ்டாக்ஸில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 9%, 8%லாம் கூட விழுந்துருக்குது.
ஸோ மோராலஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இன்னைக்கு ரிவர்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயம் போயிடுச்சா அப்படின்னு கேட்கலாம். ஏஐ பபுள் ஃபியர் தான் இந்த ஸ்டாக் ரேலியை வந்து ஐடி ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணுமா அப்படின்னு நினைக்கிறேன். நாஸ்டாக் பிக் ஃபாலு, சவுத் கொரியா பற்றி பேசியாச்சு. ஸோ அதாங்க இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு அப்படி இப்படின்ற மாதிரி மார்க்கெட்டு கொஞ்சம் வஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே அண்ட் ஹேவ் அ நைஸ் ட்ரேட்.